ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரார்த்தனை, அதாவது சைனா நாட்டிலே கரோனா வைரஸ் என்கின்ற இந்த வைரஸ் நோயினால் அநேக பாதிப்பு ஏற்பட்டு அதனால் அங்கிருக்கிற இந்தியர்கள் எல்லாம் கிளம்பி இங்கே வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பயணிகள் வேறு இடத்திற்கு செல்லாமலும் அந்த நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கும் வேறு நாட்டிலிருந்து அந்த நாட்டிற்கும் சுற்றுலா பயணிகளோ அல்லது வியாபாரத்தை கருதியோ எந்த பயணிகளும் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 750 சைன நாட்டினுடைய பிரஜைகள் இந்த நோயினால் இறந்து விட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 பேர்கள் அந்த நாட்டிலே இந்த நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நோயினால் பிணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது எதனால் வருகிறது என்று அவர்கள் பார்த்தார்கள். அது வௌவாலிலிருந்து பாம்பு கரிக்கும், பாம்பு கரியிலிருந்து மனிதர்களுக்கும் தொற்றுகிறது என்று கேள்விப்படுகிறோம் நாம். அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வு இருப்பவர்களை பாதிக்கிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்ற மனிதர்களையும் இந்த நோய் பாதிக்கிறது என்று நாம் அறிகிறோம். இதுவரை உலக நாடுகள் மிரட்டுகிறது. கரோனா வைரஸ் என்கின்ற இந்த நோய் உலக நாடுகளையே மிகப்பெரிய ஒரு மிரட்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நோய் ஒரு சில விஞ்ஞானிகள் பயப்படுகிறார்கள். உலகத்திலே பயோ வார் என்கின்ற இந்த கிருமிகளை செலுத்தி நாடுகளை அழிக்கின்ற ஒரு திட்டமாக இது இருக்குமோ என்று அஞ்சுகிறார்கள் விஞ்ஞானிகள். நாம் அஞ்ச தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய நாட்டிற்கு எந்த ஒரு நாட்டிலிருந்தும் இந்த மாதிரியான ஒரு அழிவை ஏற்படுத்த எந்த நாட்டிற்கும் மனம் வராது. ஏனென்று சொன்னால், எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் எல்லா நாட்டினரும் சர்வ சாதாரணமாக ஒற்றுமையாக இயங்கக்கூடிய உலகத்திலேயே இருக்கிற நாடுகளிலேயே நம்முடைய நாடு மிகப்பெரிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் இருப்பதனாலே கண்டிப்பாக அவர்களுடைய நண்பர்களும் அவர்களுடைய சொந்தங்களும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பல குருமார்கள் தோன்றிய இந்த நாட்டிலிருந்து தான் புத்த மகானும் தோன்றினார். நம்முடைய நாட்டிலே தோன்றிய அந்த புத்த மகானுடைய வழியையும் மதத்தையும் தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். எனவே நம்முடைய நாட்டிற்கு ஒரு பொழுதும் தீங்கு செய்ய அவர்களுக்கு மனம் வராது. அடுத்து, இந்த நோய்க்கு எப்படி இந்த நோயிலிருந்து நாம் தப்பிப்பது என்கின்ற ஒரு வழியை நாம் பார்ப்போம். நாம் வெளியில் சென்று விட்டு வந்தோமானால் கை கால்களை நன்றாக கழுவ வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் இருக்கின்ற நோயாளிகள் மிகவும் ஜாக்கிரதையாக சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். புலால் உணவை கண்டிப்பாக இவர்கள் தவிர்க்க வேண்டும். புலால் உணவிலிருந்து தான் இது வருகிறது என்கின்ற ஒரு வழியை தெரிந்து இருக்கிறார்கள் அந்த நாட்டினர். அவர்கள் அறவே புலால் உணவை தவிர்த்து விட்டார்கள். 6 நாட்களிலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை அங்கே நிறுவுவதற்காக, அதாவது ஊகான் என்கின்ற மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை அவர்கள் கட்ட இருக்கிறார்கள். வெறும் 6 நாட்களிலேயே. அந்த அளவிற்கு அது அவசரமாக தேவைப்படுகிறது, அது அவசரமாக கட்டப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நோயை
சித்த மருத்துவத்தின் மூலமாக முழுவதுமாக அகற்ற முடியும் என்று நம்முடைய சித்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இதை எப்படி நம்முடைய நாட்டிலே, அதாவது வெளிநாட்டிலிருந்து அங்கிருந்து வந்து விட்டார்கள் அனைத்து பயணிகளும் மாணவர்களும் சைனா நாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கு தாயகம் திரும்பி விட்டார்கள், திருப்பப்படுகிறார்கள். உலக சுகாதார நிறுவனமான WHO, உலக சுகாதார நிறுவனம் அனைவரையும் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை இன்னும் ஒருபடி மேலே சென்று உலக சுகாதார நிறுவனமான அந்த நிறுவனம் WHO சுகாதார அவசர நிலை என்கின்ற ஒரு நிலையை கூட எடுக்கலாமா என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறது. இது வராமல் நம்முடைய நாட்டிலே அல்லது எந்த நாட்டில் இருந்தாலும் கூட இந்த நோயை நமக்கு வர ஒட்டாமல் தவிர்ப்பது எப்படி, பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று நாம் பார்த்தோமானால், முதலில் சொன்னது போல நாம் வெளியே எங்கு சென்றாலும், யாரிடத்தில் பேசியிருந்தாலும், யாரிடத்தில் நாம் அளவளாவி இருந்தாலும் கூட மீண்டும் வீட்டிற்கு வந்த உடனே கை கால்களை முகங்களை அல்லது குளித்தால் கூட நல்லது, குளித்துவிட்டு நம்முடைய வீட்டிலே நாம் மற்ற வேலைகளை செய்தோமானால் கண்டிப்பாக நமக்கோ நம்முடைய குடும்பத்தாருக்கோ அது கண்டிப்பாக அது தொற்றாது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய உணவிலே கண்டிப்பாக இளநீர், கஞ்சி போன்ற நீர் சத்து மிகுந்த பானங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். NH95 என்கின்ற முகக்கவசம் 6 அடுக்கு கொண்டது. அந்த முகக்கவசம் NH95 என்கின்ற அந்த முகக்கவசம் 6 அடுக்குகளை கொண்ட முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதிலே 95% கண்டிப்பாக அந்த நுண்கிருமிகள் நம்மை தாக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 95% நுண்கிருமிகளை தடுக்கக்கூடிய அந்த N95 என்கின்ற முகக்கவசத்தினுடைய தேவை உலகம் முழுக்க அதிகரித்திருக்கிறது. அது தமிழகத்திலே அதிகமாக பரவலாக தயாரிக்கப்படுகிறது. அது உலகெங்கிலும் அனுப்பப்படவிருக்கிறது. ஆகையினாலே நாமும் கூட இந்த மாதிரியான முகக்கவசங்களை அணிந்து சென்றோமானால் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து நம்மை நாம் தவிர்க்க முடியும். இது உலக நாடுகளிலேயே பிரான்சிலே 2 பேர், ஆஸ்திரேலியாவிலே ஒருத்தர், தாய்லாந்திலே 7 பேர், தென் கொரியாவிலே 2 பேர், அமெரிக்காவிலே 3 பேர், வியட்நாமிலே 2 பேர், சிங்கப்பூரிலே 3 பேர், நேபாளத்திலே ஒருத்தர், ஹாங்காங்கிலே 5 பேர். இந்தியாவிலே இதற்கான பாதிப்பு இல்லை. ஒரே ஒரு மாணவருக்கு மட்டும் இந்த பாதிப்பு, இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது என்று அஞ்சுகிறார்கள் மருத்துவர்கள். கண்டிப்பாக அந்த மாணவருக்கு கூட அந்த நோய் இருக்கக்கூடாது என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான பிரார்த்தனை, தேவையான பிரார்த்தனை. இது நம்மளுடைய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் எந்த நாட்டிலும் கூட இந்த நோய் பரவக்கூடாது, இதனுடைய தாக்கம் விரிவடையக்கூடாது, இது கட்டுப்படுத்தி காணாமல் போக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக உலக நாடுகள் அனைத்து மக்களாலும் உலக நாடுகளாலும் போற்றப்படுகின்ற, பிரார்த்திக்கப்படுகின்ற, வணங்கப்படுகின்ற, வழிபடப்படுகின்ற நம்முடைய சாயப்பா நமக்கு பின்னால் அவர் இருக்கிறார், நமக்கு முன்னாலும் அவர் இருக்கிறார், எல்லா நாட்டிலும் அவர் இருக்கிறார், எல்லா மனிதருடைய மனங்களிலும் அவர் இருக்கிறார். ஆகையினாலே இதை கண்ணுகிற, இதை கேட்கிற ஒவ்வொரு சாயி பக்தர்களும் இந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொள்வோம். யாரும் எந்த நோயிலும் பீடிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையினுடைய நோக்கம்.
எத்தனையோ பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிற நம்ம சாயப்பா கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொடுப்பார். ஆஸ்திரேலியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தீ ஏற்பட்டு அந்த தீயை அணைக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருந்த பிரார்த்தனையின் பொழுதே, பிரார்த்தனை முடிகின்ற பொழுதே அந்த காடுகளிலே மிகப்பெரிய மழை பெய்து அவரே சாயப்பாவே ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனை அனுப்பி அதை அணைத்து விட்டார்கள். அந்த வெற்றிகரமான பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். சென்ற ஓரிரு பதிவுகளிலே அதை நாம் தெரிவித்திருந்தோம். அதுபோல இந்த பிரார்த்தனை கூட கைகூடி சீக்கிரமாகவே நம்முடைய நண்பர்கள் அண்டை நாடான சைனா தேசத்து மக்கள் நிம்மதியாக உறங்க வாழ சாயப்பா கண்திறப்பார். எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி மக்கள் போக வர இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை. இப்பொழுது பிரார்த்தனைக்கு செல்வோம். ஓம் சாய்ராம். சாயப்பா, எங்களை பெற்ற சாயப்பா, எங்களை வழி நடத்துகின்ற சாயப்பா, என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிற சாயப்பா, எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் வாழுகின்ற சாயப்பா, இதை கண்டிப்பாக கண் திறந்து பாருங்கள் சாயப்பா, காது கொடுத்து கேளுங்கள் சாயப்பா. எங்கள் வார்த்தைகளிலே உண்மை இருக்கிறது சாயப்பா, எங்கள் பிரார்த்தனை நியாயமானது சாயப்பா. எங்களுடைய கோரிக்கை ஒருவருக்கானது அல்ல சாயப்பா, இது ஒரு வீட்டிற்கான கோரிக்கை அல்ல சாயப்பா, ஒரு நாட்டிற்கான கோரிக்கை கூட அல்ல சாயப்பா. சாயப்பா, இது உலகத்துக்கான ஒரு பிரார்த்தனை சாயப்பா. இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் சாயப்பா. எங்கள் நாடு மட்டுமல்ல, எங்கள் உலகம், மனித குலம் வாழ்கின்ற உலகம், இது மகோன்னதமான உலகமாக மாறிக்கொண்டு வருகிறது. மனிதர்கள் எத்தனை பிழை செய்திருந்தாலும் கூட பிரபஞ்சம் அவர்களை மன்னிக்கிறது என்கிறது எங்களுக்கு தெரிகிறது சாயப்பா. சாயப்பா, பிரபஞ்சம் வேறு, நீங்கள் வேறு இல்லை சாயப்பா. எல்லா தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக உங்களை நாங்கள் கருதுகிறோம் சாயப்பா. எங்களை காப்பாற்றுங்கள் சாயப்பா. எந்த நோய் வந்தாலும் சாயப்பாவன் உங்களிடத்திலே தான் நாங்கள் முறையிடுகிறோம். எந்த பாவத்தை எந்த பிழையை செய்திருந்தாலும் கூட மன்னிக்க கூறி உங்களிடத்தில் தான் நாங்கள், உங்கள் பாதங்களில் தான் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் சாயப்பா. எத்தனையோ பிரார்த்தனைகளை நீங்கள் வென்றெடுத்திருக்கிறீர்கள், எங்களை வழி நடத்துகிறீர்கள், எங்களுக்கு ஆரோக்கியத்தை அளித்திருக்கிறீர்கள், எங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள், எங்கள் குலத்தை நீங்கள் தலை தூக்கி நிற்க வைக்கிறீர்கள், எங்கள் அவமானத்தை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு காரியம்தான். இந்த காரியம் நிறைவேறும் சாயப்பா. இது உங்களால் மட்டுமே முடியும் சாயப்பா. எங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குவது என்கின்ற ஒரு நிலை தெரியவில்லை. எங்களுக்கு தெரிகிற குருவாகவும் பிரம்மாவாகவும் எல்லாமாகவும் நீங்களே தான் இருக்கிறீர்கள் சாயப்பா. சாயப்பா, வாருங்களப்பா, உலகத்திற்கு வாருங்கள். எல்லா இடத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீக்கமற என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம். இந்த உலகத்திற்கு, இந்த ஆரோக்கியத்திற்கு வாருங்களப்பா. உங்கள் கரங்களை எப்படி நீங்கள் அந்த சீரடி நகரத்திலே எல்லோருக்கும் நோய் இருக்கக்கூடாது என்று கோதுமை மாவை அரைத்தீர்கள் சாயப்பா, அதுபோல மிகப்பெரிய
திருகானை வைத்து மிகப்பெரிய எந்திரத்தை வைத்து கோதுமை மாவு அரையுங்கள் அப்பா. உங்களுக்கு அந்த நாளிலே எப்படி அந்த 4 பெண்கள் உங்களுக்கு உதவினார்களோ அதுபோல இன்றைக்கு 4 லட்சம் பக்தர்கள் உதவுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் சாயப்பா. சாயப்பா, கோதுமை மாவை அரையுங்கள் சாயப்பா. இது ஊருக்கு மட்டுமல்ல சாயப்பா, உலகத்திற்கே தூவுங்கள் சாயப்பா. உலகம் முழுவதும் தூவப்பட வேண்டும் சாயப்பா. இன்றைக்கு அமெரிக்காவிலும் கூட அது பரவி இருக்கிறது, ஆஸ்திரேலியாவிலும் அது பரவி இருக்கிறது. இது இந்தியாவில் நுழையக்கூடாது. கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை இது பாதிக்கவே கூடாது. சாயப்பா, எங்களை கண்ணெடுத்து பாரப்பா, காது கொடுத்து கேளப்பா. அன்னை போல் பாபா எம்மை ஆதரவளித்து காப்பாய். 1000 எங்கள் துன்பம் அனைத்தையும் அழித்து காப்பாய். இன்னல்கள் களைந்து இன்பம் இனிவர அருளிச் செய்வாய். ஈகையால் சிறந்த பாபா ஈடேற வழியைச் செய்வாய். உண்மையாம் எங்கள் நோன்பில் நன்மைகள் கிடைக்கச் செய்வாய். ஊழியம் செய்தோம் எம்மை உரெலாம் மதிக்கச் செய்வாய். எண்ணத்தை நலமாய் மாற்றி ஏற்றத்தை எமக்கு தாராய். ஏதிலார் அயலாரோடும் எழில் நிறை நட்பை தாராய். ஐயங்கள் நீக்கி எம்மை ஆட்கொள்ள வாவா பாபா. ஒப்புயர்வற்ற குருநீ ஓங்கிய உயர்வை தாராய். ஓதுவோர் இம்மந்திரத்தை உரு புகழ் அடையச் செய்வாய். ஔஷதம் வேண்டாவண்ணம் எமங்கத்தை அழகாய் காப்பாய். அக்கமும் காசும் தந்து இவ்வாழிசூழ் உலகை காப்பாய். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.